அண்மைச் செய்தி. ஆளுநரின் மிரட்டல் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் கோவி செழியன் பதிலடி கொடுத்திருக்கிறார். மிரட்டல் அரசியல் எல்லாம் பாஜகவின் டிஎன்ஏவில் தான் ஊறி கிடக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். ஆளுநரின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் என்ன பதிலடி கொடுத்திருக்கிறார்? மேலும் விவரங்கள் என்னென்ன? வணக்கம். துணைவேந்தர்கள் மிரட்டப்பட்டுள்ளனர் என்ற ஆளுநரின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் கோவி செழியன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில அரசியல்வாதிகளை ஆளுநராக நியமிக்க கூடாது என சொன்னது பிரதமர் மோடி அரசுதான். ஆளுநர்களை வைத்து இப்போது அரசியல் செய்கிறது என்றும், மிரட்டல் அரசியல் பாஜகவின் டிஎன்ஏவில் தான் ஊறி கிடைக்கிறது என்றும் அந்த அறிக்கையில கோவி செழியன் குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பா துணைவேந்தர்கள் மாநாட்டுல பங்கேற்க கூடாது அப்படின்னு அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்களை அரசு மிரட்டியிருப்பதாக ஆளுநர் ஆர் என் ரவி குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. ஆனா இதற்கு முன்பு ஆளுநர் ஆர் என் ரவி கூட்டிய துணைவேந்தர்கள் மாநாட்டுல துணைவேந்தர்கள் எல்லாருமே பங்கேற்றாங்க. இப்போ ஏன் துணைவேந்தர்கள் பங்கேற்கவில்லை அப்படின்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்துல இரண்டாவது முறையாக நிறைவேற்றி அனுப்பப்பட்ட 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளிக்காமல் இருந்தார். ஆனால் உச்சநீதிமன்றம் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அதற்கான அனுமதியை கொடுத்திருக்கு. இந்த தீர்ப்புக்கு பிறகுதான் தமிழ்நாடு அரசோடு மல்லுக்கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில ஆளுநர் ஆர் என் ரவி துணைவேந்தர் மாநாட்டை கூட்டியிருக்கிறாரு. இதை அறிந்துதான் ஆளுநர்கள் இந்த மாநாட்டை புறக்கணிச்சிருக்காங்க. குறிப்பா உச்சநீதிமன்ற தீர்ப்பை அறிந்துதான் துணைவேந்தர்கள் மாநாட்டுக்கு செல்லாம இருக்கிறாங்க. இதற்கு எப்படி அரசு பொறுப்பாக முடியும் என்று கேள்வி எழுப்பிக்கக்கூடிய அமைச்சர் கோவி செழியன், மிரட்டல் அரசியல் எல்லாம் பாஜகவின் டிஎன்ஏவில் தான் இருக்கிறது. மிரட்டுவது உங்கள் டிஎன்ஏவில் இருக்கலாம், துணிந்து மாநில உரிமைக்காக எதிர்த்து நிற்பதுதான் எங்களுடைய டிஎன்ஏவில் இருக்கிறது என்று ஆளுநருக்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் கோவி செழியன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.